கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட இடைப்படுகின்ற ஒரு வார்த்தை, ஏசாயா 62 அதிகாரம் 4 நீ இனி கைவிடப்பட்டவள் எனப்படாமலும் உன் தேசம் இனி பாழான தேசம் எனப்படாமலும் நீ ஹெப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார், உன் தேசம் வாழ்க்கைப்படும். நாம் இந்த வார்த்தையின் மூலம் தேவன் இன்றைக்கு நம் ஒவ்வொருவரையும் பலப்படுத்த விரும்புகிறார். ஒருவேளை நீங்க இன்றைக்கு உலகத்தால கைவிடப்பட்டதை போன்ற ஒரு சூழ்நிலைக்குள்ள நீங்க இருக்கலாம். எல்லாரும் என்னைய கைவிட்டுட்டாங்க, இனி எனக்கு ஒரு வாழ்க்கை உண்டா அப்படின்னு சொல்லி நீங்க நினைத்து கொண்டு இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு தேவன் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். இனி நீங்கள் கைவிடப்பட்டவர்கள் எனப்படாமல், அப்படின்னா இனி உங்களுக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை உங்களுக்கு இல்லை. உங்கள் தேசம் இனி பாழான தேசம் எனப்படாமலும் உங்கள் பேரையே தேவன் மாற்றுகிறாராம். ஹெப்சிபா என்றும் பியூலா என்றும் சொல்லப்படும். ஹெப்சிபா அப்படிங்கிறதற்கு ஆங்கிலத்துல அதற்கு சொல்லப்பட்டிருக்கிற ஒரு அர்த்தம் என்னன்னா, மை டிலைட் இஸ் இன் ஹர். அப்போ என் மகிழ்ச்சி உன் மீது அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். உன் தேசம் பியூலா என்றும் பியூலா அப்படிங்கிறதற்கு ஆனவள் அப்படிங்கிறத குறித்து சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தையா இருக்கிறது. அப்போ இன்றைக்கு நம்ம ஏசாயா 54:5-6 நம்ம பார்க்கிறோம், உன் சிருஷ்டிகரே உன் நாயகர், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம், இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் மீட்பர், அவர் சர்வ பூமியின் தேவன் எனப்படுவார். கைவிடப்பட்டு மனம் நொந்தவளான ஸ்திரீயைப் போலவும் இளம் பிராயத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவியைப் போலவும் இருக்கிற உன்னை கர்த்தர் அழைத்தார் என்று உன் தேவன் சொல்லுகிறார். நம்ம இந்த வார்த்தை இன்னும் தெளிவா சொல்லுது. திருமணமானவள் அப்படின்னு சொல்லி ஏசாயா 62 சொல்லப்பட்டிருக்கிற அந்த பியூலாங்கிற வார்த்தைக்கு அர்த்தத்துக்கு ஏசாயா 54:5 பார்க்கிறோம், உன் சிருஷ்டிகரே உன் நாயகர், யுவர் மேக்கர் இஸ் யுவர் ஹஸ்பண்ட். அப்போ இன்றைக்கு ஒரு கணவனை போல நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறதற்காகத்தான் அவர் இன்றைக்கு இந்த வார்த்தையை நமக்கு கொடுக்கிறார். அப்போ அப்படிப்பட்ட நாயகர், அவருடைய நாமம் என்ன அப்படின்னா, சேனைகளின் கர்த்தர். அவரால முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர்தான் நம் மீட்பர், அவர்தான் நம் தேவன். அப்போ இன்றைக்கு கைவிடப்பட்டு மனம் நொந்த ஸ்திரீயை போல நீங்க இருக்கிறீங்களா? ஒருவேளை தள்ளப்பட்ட நிலைமைய, இளம் பிராயத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட நிலைமையில நீங்க இருக்கிறீங்களா? ஆனா உங்களைத்தான் தேவன் இன்றைக்கு அழைக்கிறேன் என்று சொல்லி தேவன் இன்றைக்கு உங்களை அழைக்கிறார். ஏசாயா 60:15 பார்க்கிறோம், நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாததுமாயிருந்தாய், ஆனாலும் உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாயிருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன் என்று சொல்லி நம் தேவன் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். அப்போ இன்றைக்கு நீங்க நெகிழப்பட்டதை போல, கைவிடப்பட்டதை போல ஒருவரும் கடக்க முடியாத பாதையை நீங்க இன்றைக்கு கடந்து கொண்டு இருக்கலாம். ஆனா உங்களை தேவன் இன்றைக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். நித்திய மாட்சிமை, தலைமுறை தலைமுறையாய் நீங்கள் மகிழ்ச்சியாய் இருப்பீர்கள் என்று சொல்லி கர்த்தர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார். வாக்கு கொடுத்தவர் உண்மை உள்ளவர், வாக்கு மாறாதவர், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத நல்ல தேவன். இன்றைக்கும் நம்ம ஒவ்வொருவரையும் அந்த வார்த்தையின்படி நித்திய மாட்சிமை தலைமுறை தலைமுறையாயிருக்கும் மகிழ்ச்சியாகவும் நம் தேவன் நம்மை வைப்பாராம். ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இந்த நல்ல நாளிலும் கூட நீர் எங்களோடு இடைப்பட்ட உம்முடைய வார்த்தையின்படி இனி நாங்கள் கைவிடப்பட்டவர்கள் என்னப்பட மாட்டோம் என்று சொல்லி நிச்சயமாய் விசுவாசிக்கிறோம். இனி எங்கள் தேசம் பாழான தேசம் என்னப்படாமல் தகப்பனே, எங்களை நீர் ஹெப்சிபா என்றும் பியூலா என்றும் நீர் அழைக்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்கள் மேல் பிரியமாய் இருக்கிறபடியினால நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ரிஷாலா பஹூதலா அப்பா, இன்றைக்கும் நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதுமான ஒருவரும் கடந்து நடவாத பாதையை கடந்து வருகிற உம்முடைய பிள்ளைகளை நீர் நித்திய மாட்சிமையாக தலைமுறை தலைமுறையாயிருக்கும் மகிழ்ச்சியாக நீர் வைக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கரத்துல, உம்முடைய பாதுகாப்பின் கீழே இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.